தாவீதுக்கு தான் தெரியும், என் ஆவியை அவர் பார்க்கிறார், என் இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார், என் உள்ளுந்திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று தாவீது அறிந்திருந்தார். இன்னைக்கு அருமையான விசுவாசியே, கர்த்தருடைய பிள்ளையே, உன் உள்ளத்துக்குள் எழும்புகிற எண்ணங்கள் அவருக்கு தெரியும், உள்ளத்துக்குள் எழும்புகிறதான சிந்தை அவருக்கு தெரியும். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ்கிறோம், எப்படிப்பட்ட மனநிலையோடு கூட மனம் போன போக்கில் போயிட்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி திசை மாறி எங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எடுக்கிற முடிவு என்ன, எடுக்கிற தீர்மானம் என்ன? தேவ சமூகத்திற்கு வந்து தேவனை சார்ந்து கொண்டு வாழ வேண்டிய நீங்களும் நானும் நம்மை நாமே நியாயம் தீர்த்து நீதி சுயநீதி உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்க ஆசைப்படுகிறோமா? இல்ல ஆண்டவரே, நான் அல்ல, எனக்குள் வாழுகிற நீரே என்னில் மகிமைப்படுவீராக, உம்முடைய பிரசன்னமே எனக்குள்ள இருப்பதாக, உம்முடைய சமூகமே எனக்கு முன்பதாக செல்வதாக, நீரே என்னை நடத்துவீராக, உம்முடைய கிருபையை எனக்கு தயவு செய்வதாக என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ போறீங்களா?